தோழர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்தது. ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரித்து அந்த வழக்கு தீர்ப்பு வழங்கும் போது குற்றவாளியின் பெயரில் சொத்து இருக்கிறதா இல்லையா என்று சரிபார்த்த அந்த நிர்வாக சரிபார்த்தல் அந்த முறையை கூட சரியாக செய்யாமல் ஜப்தி உத்தரவை வழங்கியிருக்கு. இந்த உத்தரவு மூலமாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னாக்கா ஒரு நீதிமன்றமே இந்த நிர்வாக குளறுபடியை செய்யும் போது அப்போ நீதிமன்றம் சரியாக செயல்படுகிறதா, அவங்க சரியா எல்லாத்தையும் தீர்ப்பையும் வழங்குகிறதா என்று மக்கள் கண்காணிக்கும் சூழலில் இருக்கிறது என்ற ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டுள்ளது. என்ன தீர்ப்பு, யாருக்கு எங்க வழங்கினது என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நேத்து தான் அந்த தீர்ப்பு வந்தது. நல்லாவே தெரியும், நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய சொல்லித்தான் அந்த தீர்ப்பு வந்திருக்கு. நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்தியா முழுசும் உலகம் முழுசும் அறியக்கூடிய செவாலியர் சிவாஜி, நடிகர் திலகம் சிவாஜி, நடிப்புக்கே இலக்கணம் வகுத்தவர். இன்னைக்கு வரைக்கும் அவருதான், அவருடைய படங்கள் தான் அவருடைய வசனங்கள் தான் புதுசா நடிக்க வரவங்களுக்கு ஒரு பாடமாக, ஆசிரியராக, இன்னைக்கு வரைக்கும் குருவாக இருந்து கொண்டிருக்கிறார் நடிகர் சிவாஜி கணேசன். அவர்களை பத்தி நம்ம சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் நடிப்புல பெயர் பெற்றவர். இன்றைய தலைமுறையினர் கூட அவருடைய படங்களை பார்க்கறதுக்கு இன்னும் விரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் நடிப்புன்னா நடிகர் சிவாஜி தான். அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த நடிகர். அவருடைய இல்லத்தை ஜப்தி செய்ய உத்தரவிடும் போது இது யாருடைய இல்லம், சரியான முறையில தான் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறதா என்று ஒரு நீதி அரசர்கள் அதை கண்காணிச்சிருக்கணும். அதையெல்லாம் தெரியாம சடன்லி இந்த தீர்ப்பு ஜப்தி உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. பிறப்பிச்ச உடனே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் மகன், மூத்த மகன் ராம்குமார் அவர்கள் இது சம்பந்தப்பட்ட துஷ்யந்த் அவர்களுடைய பேரிலேயே இந்த சொத்து இல்ல, என்னுடைய தம்பி பிரபு அவர்கள் பேர்ல தான் இருக்கு, அதனால இந்த ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு கோர்ட்ல மேல்முறையீடு ஒண்ணு பண்ணியிருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, அந்த துஷ்யந்தும், அதாவது சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் துஷ்யந்தும் அவருடைய மனைவி அபிராமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈசன் ப்ரொடக்ஷன் என்ற நிறுவனம் சார்பாக ஜெகஜால கில்லாடி என்ற ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க. அந்த படத்துலதான் நடிகர் விஷ்ணு விசாலும், நிவேதா பெத்துராஜ் அவர்கள் மற்றும் நடிகர்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த படம் தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் போய் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு, நம்ம 3,74,75,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இந்த பணத்தை திருப்பி செலுத்தாத, வட்டியோட திருப்பி செலுத்தாததுனால அந்த பணம் 9,39,00,000 ரூபாய் வட்டி முதலமா சேர்த்து ஏறிடுச்சு. அந்த கடனை கேட்டு போன இடத்துல அவங்களால பணம் கட்ட முடியாததுனால அந்த ஜெகஜால கில்லாடி படத்தோட உரிமம் அனைத்தும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு வழங்குமாறு கேட்டிருக்காங்க. கேட்டு மத்திய அரசர்கள்லாம் அந்த உரிமத்தை கொடுக்க சொல்லி 2024 மே 4ஆம் தேதி அந்த உரிமம் முழுசும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்துக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவங்களோட தீர்ப்பை அவங்க செயல்படுத்தாததுனால தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த மாதிரி இவர் எங்களுக்கு அவங்களுடைய உரிமத்தையும் வழங்கல, பணத்தையும் திருப்பி தரல, அதனால அவருடைய இல்லமான சிவாஜி கணேசன் அவர்களுடைய அன்னை இல்லத்தை ஜப்தி செய்து ஏலத்துக்கு விட்டு அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, சென்னை ஹைகோர்ட்ல. அப்போ கோர்ட்ல அப்துல் நீதியரசர் அப்துல் குத்தூஸ் அவர்களுடைய
விசாரணைக்கு வருது. அவரு வந்துட்டு இந்த வழக்கு சம்பந்தமாக பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி துஷ்யந்த் அவர்களுடைய மனைவி அபிராமி 2 பேத்துக்கும் பதில் கொடுக்கிறாரு, தாக்கல் செய்ய சொல்லி கால அவகாசம் கொடுத்தும் அவங்க பதில் மனு பதில் கொடுக்காததுனால ஜப்தி உத்தரவு, இந்த சொத்து யார் பேர்ல இருக்கு என்ன என்று ஒரு விசாரணை பண்ணாம, கள ஆய்வு பண்ணாம, ரெக்கார்டு நிர்வாகம் ரெக்கார்டு சரி பார்க்காமல், அதாவது பத்திர டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சரி பார்க்காம ஜப்தி பண்ணலாம் என்று உத்தரவு கொடுத்துட்டாங்க. இந்த உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மூத்த மகன் ராம்குமார் அவர்கள் இன்னைக்கு போயிட்டு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்ல. இந்த இல்லம் அன்னை இல்லம் நடிகரும் ப்ரொடக்ஷன் நிறுவனருமான அந்த துஷ்யந்த் அவர்கள் அவர் பேர்லயே இந்த இல்லம் இல்ல, இந்த இல்லம் இருப்பது நடிகர் பிரபு அவர்கள் பேர்ல இருக்கு. அதனால இந்த வீட்டை ஜப்தி பண்ண உத்தரவு ரத்து செய்ய வேண்டும் என்று ராம்குமார் அவர்கள் பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. சரின்ட்டு ஹைகோர்ட் அதை ஏத்துக்கிட்டு இந்த உத்தரவு ரத்து பண்றதுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுங்கன்னு பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவு தற்போது நிறுத்தி வைக்கப்படும் நிலையில தான் இருக்கு. நம்ம இப்ப ஏன் இதை சொல்றோம்னா, ஒரு நீதிமன்றத்திலேயே இந்த மாதிரி நிர்வாக குளறுபடிகள் நடக்கும்போது நம்ம யாருக்கிட்ட போய் நீதி கேட்கறது? இவங்க விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கும், உடனே கோர்ட் அணுகி இந்த மாதிரி ரத்து பண்ணுங்க, இது மாதிரி இவங்க பேர்ல இல்லை என்று சொல்லி நிர்வாகம் தெரிஞ்சவங்க, கோர்ட் நடைமுறை தெரிஞ்சவங்க, 2வது சொத்தை பத்தின புரிதல் இருக்கிறவங்க, 2வது பண வசதி உள்ளவங்க உடனே கோர்ட்ல போய் நிறுத்தி வச்சிட்டாங்க. இதுவே பாமர மக்களாக இருந்து ஒரு பணக்காரங்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேஸ் பணக்காரனுக்கு சாதகமா வழங்கி இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அப்போ நம்ம எந்த ஒரு செய்கையா இருந்தாலும் அது மீண்டும் போய் ஒரு முறைக்கு 2-3 முறை இது சரியாக தான் இந்த செயல்முறை இருக்கா, இந்த தீர்ப்பு சரியா இருக்கா என்று சொல்லி யாரா இருந்தாலும் அதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு சூழல்ல தான் இருக்கிறோம் என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம இந்த வாழ்க்கை நடைமுறையை இந்த தீர்ப்பின் நடைமுறைகளை கோர்ட்டும் நீதியரசர்களும் சரியாதான் செயல்படுகிறார்களா? ஏன்னா நீதியரசர்கள் அவங்க கீழே இருக்க அந்த வழக்கறிஞர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் அவங்கெல்லாம் சரி பார்த்திருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நீதியரசர் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காரு. ஆனாலும் நீதியரசரும் இதையெல்லாம் சரியாதான் இருக்குதா என்று பார்க்க வேண்டிய ஒரு சூழலை இப்ப உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இந்த கேஸின் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இந்த காணொலியை பாக்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லி பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.